சிபி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். பாட்டி மனசுல வேணா நீ இடம் பிடிச்சிருக்கலாம். ஆனா, நீ இந்த இடத்துக்கு லாயக்கு இல்லங்கிற விஷயத்த நானே வந்து என்னோட ஜெகதாம்பாளுக்கு புரிய வைக்கிறேன். பாட்டி உன் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க. அவங்க நம்பிக்கைய சம்பாரிக்கிறதெல்லாம் கஷ்டம் தான். ஆனா, அத நீ சம்பாரிச்சிருக்கலாம். எனக்கு கீழ வந்து வேலை பார்க்குறல்ல, நான் உன்ன இந்த வேலைக்கு லாயக்கே இல்லாதவங்கிற மாரி நிரூபிச்சு காட்டுறேங்கிற மாரி யோசிச்சுட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றாங்க. "ஏன்டா நீங்கலாம் கம்பெனிக்கு வரணும். சரியா?" அப்படின்னு சொன்னோனே, "மச்சான் ஏற்கனவே பாட்டி வந்து என்னென்ன பேசுனாங்கன்னு உனக்கே தெரியும். பொறுப்பு இல்லாம இருந்தா பேச தான் செய்வாங்க. உனக்கு பொறுப்பா நம்ம கம்பெனிலேயே வேலை வாங்கி தரேன். கை நிறைய சம்பளம் கிடைக்கும்ல. மச்சான் அந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியுமா? நான் பார்த்துக்கிறேன்டா. நம்ம கம்பெனிடா வாங்கடா அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து கேபின்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போற? ஒரு பிஏ இருக்கால்ல. ஆமா ஜெகந்தபால் வந்து இப்ப தான் ரீசென்ட்டா வந்து சேர்த்து வச்சிருக்காங்களே. அவங்கள தான் இப்ப நம்ப இந்த விஷயத்துக்கு லாயக்கு இல்லங்கிறத நிரூபிக்க போறோம். டேய் எடுத்தோனயே மொத நாளே வாடா. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. சும்மானு இரு. இல்லாட்டி என்னோட கௌரவம் என்ன ஆகுது? ஜனாவோட பேரனாச்சுல்ல. ஆமான்டா. யாருடா இல்லன்னா? அதுக்கேத்த மாரி நம்மளும் திட்டம் போட போறேன். சரி போய் வந்து அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோனே, கதாநாயகிய கூப்பிடுறதுக்காக போறாங்க. மேடம் ஹீரோ வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோனே, சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி. என்ன மேடம் எப்படியெல்லாம் வந்து போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. என்ன வேணும் சார்? இப்ப புதுசு புதுசா வந்து நெறையா வந்து ஆஃபர்லாம் வருது. அதுக்கேத்த மாரி நம்பளும் ஓடணும்ல. நீங்க தான் ரெடி செய்யணும். சொல்லுங்க சார் என்ன செய்யணும்? புதுசா ஒரு பிபிடி வந்து ரெடி பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னா, ஒரே மாரி தான் இருக்கணும். ஆனா, எல்லாத்துக்கும் வந்து நம்ப அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் குடுக்குற மாரி இருக்கணும். அந்த அளவு உங்ககிட்ட நான் பிரசன்டேஷன் வந்து எதிர்பார்க்குறேன்னு, நம்ம ஹீரோ நாயகன் வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே, "சரி சார் ரெடி பண்ணிறலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் லேப்டாப்ல ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எப்புட்றா இதெல்லாம் பண்றது? எல்லாத்துக்கும் ஒரே மாரி இருக்கணும். ஆனா, இதனால நம்ம கம்பெனியோட குரோத்தும் அதிகமா இருக்கணுங்கிற மாரி கேட்டுருக்காங்கன்னு சொல்லி, ஒவ்வொரு விஷயமா வந்து இக்லி, அந்த ஃபோட்டோ, இத இமேஜஸ்லாம் வச்சு, அதுக்கு கீழ வந்து ஒவ்வொரு இதா வந்து எழுதி வச்சு, சூப்பரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "என்னடா 1/2 மணி நேரம் ஆச்சு. இது ஒரு சாதாரண வேல. இதுக்கே இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா போலயே! இத வச்சே ஈஸியா வந்து அனுப்பிச்சிரலான்னு" அவங்க எல்லாரும் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆமா மச்சான். நீ சொல்றதெல்லாம் ஈஸியான வேல தான் குடுத்துருக்க. இந்த வேலைய நாங்களே வந்து இந்நேரம் செஞ்சு முடிச்சிருப்போமே! நான் தான் சொன்னேன்ல, அவ இதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வரமாட்டான்னு. அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவர் கிட்ட ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு மாஸா வந்து வராங்க. எப்படியோ சொன்ன வேலைய வந்து வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட குடுக்குறப்ப, இப்ப மணி என்ன? நான் உங்கள 11 மணிக்கு கூப்பிட்டேன். நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க 1 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ப ஜனா வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து ஜன்னல் வழியா பார்க்குறப்ப என்னது தமிழ்ல வந்து வேணும்னே வந்து இது மாரி பண்றானே! சரிப்பட்டு வராதே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப ஜனா. அப்பன்னு பார்த்து, "என்ன இத ரெடி பண்ணா தான் இவ்வளோ நேரம் ஆகுமா? நீ எல்லாம் இங்க லாயக்கே இல்ல. ஏதோ ஜனா மனசுல நீ வந்து இடம் பிடிச்சிருக்கலாம். ஆனா அதுக்குன்னு இங்க நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்." நம்ப நாயகி தமிழால பேசவே முடியல. அப்படியே வந்து நின்னுட்டே இருக்காங்க. அவங்க சொல்றதும் கரெக்ட்டு தானே. நம்பளால இதெல்லாம் முடியுமா? இவ்வளோ தாமதமாகுது. இது ஒரு சாதாரண வேலை தானே. அவங்களே வந்து மனசுல வந்து படுற அளவுக்கு அப்படியே சோகமா நின்னோனே, அப்படியே வந்து பாட்டி இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு, அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொன்னோனே, "சரி, சரி இப்ப போயிட்டு வா. அடுத்தது பார்த்துக்கலாம்." "என்னடா விட்டுட்ட? பாட்டி பார்க்குறாங்கன்னு சொன்னேல்ல. இப்பயே வந்து நம்ப வேணும்னே இது மாரி பண்றோம்னு தெரியக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ப பாட்டிக்கு புரிய வைக்கணும். அதுதான் என்னோட திட்டம்." "சூப்பர்றா! நீ செம்மையா வந்து திட்டம் போட்டிருக்கன்னு" அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் பார்த்த வேலை சரியில்ல போல. அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பேசுறாங்கன்னு, அவங்க மனசுக்குள்ளேயே வந்து இது மாரி சங்கடம் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜனா வந்து கூப்பிடுறாங்க தமிழ. "வாம்மா உன்கிட்ட பேசணும்." "என்ன இக்லிக்காடாம்மா இங்க வந்திருக்கீங்க? எதுவும் பேச வந்திருக்கீங்க?" "நான் உன்கிட்ட பேசணும்னு தான் சொன்னேன்." காலையிலேருந்து உன்னோட செயல்பாட்ட எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இப்ப தான் சிபி வந்து திட்டுனாங்க. இப்ப நம்ம இக்லி அம்மா திட்டப் போறாங்க போல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நான் ஒண்ணும் உன்ன திட்ட வரல. எல்லா இடத்துக்கும் எல்லாரும் உடனே எல்லாம் பொருந்த மாட்டாங்க. அதுக்கேத்த நாள் பக்குவம்லாம் வேணும். ஆனா மத்தவங்க நம்ம இதுக்கு லாயக்கு இல்லைங்கிற விஷயத்த வந்து சொல்லும்போது, அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணணும்? இக்லி அம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, நீ இன்னமும் அவங்கள விட வேகமா, உங்கள விட நான் தான் இந்த இடத்துக்கு பொருத்தமானவன்னு நிரூபிச்சு காட்டணுமா? இல்லையா? இல்ல மத்தவங்க இது மாரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, நீ இந்த இடத்த விட்டு போறியா? இல்ல அவங்கள ஓட விட போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. இது எல்லாமே உன் கையில தாம்மா இருக்கு அப்படின்னு
நம்ம ஜனா வந்து சூப்பரா வந்து பேசுறாங்க. இவ்வளோ நேரம் வந்து சோர்வா இருந்த நம்ப தமிழ், இத கேட்ட உடனே, "சரிம்மா, இனிமேட்டு நான் யாருன்னு காட்டுறேன்." நீங்க சொன்னீங்கல்ல 2வது மத்தவங்கள ஓட விடுறது. அந்த பாயிண்ட்ட வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அத நோக்கி தான் போப்போறேன். இப்ப என்னால முடியலன்னு சொல்றவங்களுக்கு, நான் பதிலடி குடுக்க போறேன்னு தமிழ் வந்து சூப்பரா வந்து பேசுறாங்க. "இதுதான் நான் வேணும்னு எதிர்பார்த்தேன்." அப்படின்னு சொன்னோனே, திருப்பி வந்து உட்கார்றாங்க. 10 நிமிஷம், 15 நிமிஷத்திலேயே வந்து டக்குன்னு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஜனா வந்து பார்த்த உடனே, அவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்கல. தமிழ் புடிச்சுட்டா. இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழுக்கு எதுவும் தெரியாதுன்னு தானே நெனச்சேன். இப்ப பாரு, உன்ன அவ அடுத்தடுத்த வேலையெல்லாம் அவ சொல்ல ஆரம்பிச்சுருவா. நீ அந்த நேரத்துக்குள்ள முடிக்கிறியான்னு பார்ப்போம். 2 பேரும் இது மாரி போட்டி போட்டுட்டு வேல பார்த்தா, 2 பேரும் நல்லபடியா வந்து மேல வந்துருவீங்க. அந்த பொண்ணு உன்ன நல்லபடியா ஒரு வழிக்கு கொண்டு வந்துருவா. பொறுப்பு இல்லாம இருக்கிற என் பேரன பொறுப்பாக்கிடுவா. எல்லாம் தமிழ் கையில தான் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறப்ப, டான் நீட்டுறாங்க. "சார், இது போதுமா சார்?" அப்படின்னு சொன்னோனே, டக்குன்னு பார்க்குறாங்க. என்னடா இது 1/2 மணி நேரத்துக்குள்ள இவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க. "சார், இந்த ஃபைல் பிடிக்கலன்னா, இது பாருங்க சார்ன்னு" சொல்லிட்டு அடுத்தடுத்தது வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பேப்பர் எல்லாத்தையும் அவங்க டக்குன்னு வந்து எந்திச்சிடுறாங்க. "என்ன சார், ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நெனச்சீங்க. இப்ப எப்படி சார்? இன்னும் நீங்க எந்த வேலை வேணாலும் குடுங்க. ஆனா இதெல்லாம் செக் பண்றதுக்கு தான் உங்களுக்கு தான் தாமதமாகும். டேக் யுவர் ஓன் டைம் சார்." அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில வராங்க. "என்ன மச்சான், தலைகீழா ஆயிடுச்சு. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியவே இல்லையே!" அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஆச்சரியப்படுறாங்க. நம்ப தமிழோட செயல பார்த்து, "மச்சான், எனக்கு தெரிஞ்சு நீ தான் இந்த கம்பெனிய விட்டு போணும் போல இருக்கு. அவகிட்ட மாட்டுனது நீ தான், அவ கிடையாதுன்னு." அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னோனே, செமையா சிபி வந்து கத்துறாங்க. "வெளியில போங்கடா, அப்புறமேட்டு பேசிக்கலான்னோனே." சரி, நம்ம இங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஜனா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியாகுறாங்க அந்த இடத்துல.